இந்த நாளிலுமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாளிலும் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையானது மனிதனுடைய பார்வை மற்றும் தேவனுடைய பார்வை என்கிறதான தலைப்பிலே நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை எழுதி நாம் தியானித்து வந்திருக்கிறோம். எனவே கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த வார்த்தைகளை கூட இந்த நாளிலும் பார்க்க போகிறோம். மனிதன் எப்படி பார்க்கிறான், தேவன் நம்ம எப்படி பார்க்கிறான்? மனிதனுடைய பார்வை முக்கியமா, தேவனுடைய பார்வை முக்கியமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில இந்த செய்தி மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. இதை வாசிக்கும் போதும் பேசும் போதும் தியானிக்கும் போதும் நம்மோடு கூட இடைப்படுகிறதா இருக்கிறது. ஒன்று சாமுவேலுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதற்கு அவன், சமாதானதான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாவையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எங்கள் அன்பு தெய்வமே, இந்த வார்த்தைகளூடாக நீர் எங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படுகிறது, எங்களை உருவாக்குகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் பார்க்கிற மாதிரி ஆண்டவர் பார்க்கிறதில்லை. மனிதன் முகத்தை பார்ப்பான். மனிதன் தன் கண்களாலே கண்களுக்கு குளிர்ச்சியானவைகளை பார்ப்பான். கண்களுக்கு குளிர்ச்சியாக, கண்களுக்கு பச்சையாக தெரிந்த பகுதியை தான் அநேகர் ஏவாளை குறித்து வாசிக்கிறோம், லோத்துவை குறித்து வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் உலகத்தின் பெருமை, கண்ணின் இச்சை உலகத்திலே பெருமையா இருக்கிறது வேதம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. கண்களை தாண்டி இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் வெளியரங்கமாக செய்கிறதை பார்க்கவில்லை. ஒரு விதவை, ஒரு ஏழை விதவை காணிக்கை போடும்படி வந்தால், அவள் காணிக்கை போடும் போது அவளிடத்தில் இருந்த 2 காசை போட்டால் அங்க இருக்கிற பணக்காரர்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஐயோ இவளிடத்தில் இருக்கிறது சின்ன இந்த காசு, ரொம்ப ஏழை, இவ போடுறது ரொம்ப சாதாரணமானது, அற்பமானது என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவள் தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். மனிதர்கள் அவர்கள் கொடுக்கிற காணிக்கையை பார்க்கிறார்கள், அவர்கள் கொடுக்கிற பிரசன்டேஷன் பார்க்கிறார்கள், அவருடைய வெளி பிரகாரத்தை பார்க்கிறார்கள். ஆண்டவர் உள் பிரகாரத்தை பார்க்கிறார். அதுதான் ஆண்டவருக்கு மனிதனுக்கு உள்ள டிஃபரன்ஸ். என்ன? ஆண்டவர் உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து அறிகிறார். ஆனால் மனிதன் முகத்தை பார்த்து, வெளி தோற்றத்தை பார்த்து, காணிக்கையை பார்த்து, நடைமுறைகளை பார்த்து, பண பலத்தை பார்த்து, வெளி பிரகாரமா இருக்கிற. இப்ப கூட சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் கர்த்தருடைய ராஜாவை, கர்த்தர் அங்கீகரிக்கிற ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி பெத்லஹேமுக்கு வருகிறார். அங்கே வரும்போது மற்றவர்கள் எல்லாரும் பயந்து, தீர்க்கதரிசி நம்ம ஊருக்கு வருகிறாரே என்று பயந்து கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் போது இங்கே சாமுவேல் சமாதானம் தான்,
நான் இப்போது ஈசாயுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன், அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு தங்களை வர சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போது வருகிறார்கள். அதிலே முதல் மகன் அபினதாப், அவன் வரும்போது வேதம் சொல்லுகிறது, முதல் மகன் வரும்போது நன்றாய் கவனிங்கள், அவன் நல்ல வாட்ட சாட்டமா மிலிட்டரி மேன். அவருடைய பிள்ளைகள்ல ஈசாயுடைய பிள்ளைகள முதல் 3 பிள்ளைகள் அவர்கள் ஆர்மியில் இருக்கிறாங்க. அப்ப அந்த 3 பேர்ல இந்த இவர்கள் வரும்போது, முதல் பையன் வரும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் பார்க்கிறாரு, வெளியரங்கமா பார்க்கிறாரு. இந்த 3 பேர் ஆர்மிக்கு செலக்ஷன் ஆகி ஆர்மியில இருக்கிறாங்க. பிற்காலங்கள்ல பார்க்கும்போது இவங்க வரும்போது வேத சாமுவேல் பார்க்கிறாரு, இவன் கொஞ்சம் நல்ல ஆளா இருக்கிறான், நல்ல வசதி. பார்த்தா எலியாவை பார்க்கும்போது நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறான், வெளிப்பிரகாரமா சரியான ஆளா இருக்கிறான். ஒருவேளை இவர் ராஜாவுடைய பொசிஷனுக்கு இருப்பான இவருடைய கற்பனையில போகிறார். ஆண்டவர் சொல்ற டக்குனு தட்டுதடி சொல்றாரு, கொஞ்சம் யோசி. எலியாவும் இல்ல, சம்மாவும் இல்ல, ஒவ்வொன்னையும் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஈசாய் எலியா வந்து போன உடனே அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அப்பொழுது இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். சம்மாவை அழைத்து கடந்து, இந்த 3 பேர் தான் ஆர்மியில் இருக்கிறாங்க, கடந்து போக பண்ணினான். அப்பொழுது அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னான். இப்படி ஈசாய் தன் குமாரன் 7 பேரை சாமுவேலுக்கு முன்னாக கடந்து போக பண்ணினான். இந்த 3 பேரும் ஆர்மியில் இருக்கிறவங்க, ரொம்ப வாட்ட சட்டமா இருக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தர் இவங்களை தான் தெரிந்தெடுத்திருப்பார் என்று தகப்பன் நினைக்கிறான், தீர்க்கதரிசி நினைக்கிறான். அவர்கள் எல்லாரும் உடல் கட்டுமானமாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் அந்த பயிற்சிக்கு உடன்பட்டிருக்கிறார்கள், ராஜாவாக இருக்கக்கூடிய வெளியரங்கமான தகுதிகள் இருக்கிறது என்று எல்லாரும் நினைக்கிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் சாமுவேலை பார்த்து, இல்ல இவன் இல்ல, just you remove it. நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை, I haven't chosen him. நான் இவனை தெரிந்துக்கல. இப்படி 7 பேர் போயாச்சு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரட்டும், நான் பந்திருக்க மாட்டேன். அவன் இங்க வர வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பந்திருக்க மாட்டேன். ஆள் அனுப்பி அவளை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், காட்டுக்குள்ள இருக்கிறான், ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். மனிதருடைய சுவாபம் எப்பவுமே முகத்தை பார்த்து, உலகத்துல இன்னொரு பழமொழி கூட இருக்குது, தாய்க்கும் மனைவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தாய் எங்க பார்ப்பாங்களா? வயிற்றை பார்ப்பாங்க, இல்ல சாப்பிட்டாங்க. மனைவி எங்க பார்ப்பாங்களா? பைய பார்ப்பாங்க, என்ன பைய கொண்டு வந்திருக்கிறாரு. இது உலகத்துல சொல்ற ஒரு தாய் அன்புக்கும் மனைவியுடைய அன்புக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஆனா இங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தொலைதூர கண்ணோட்டம், ஒரு தொலைதூர பார்வை, ஒரு பெரிய தரிசனம் உள்ள பார்வை. என்னுடைய சபைக்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய மக்களை ஆளுகை செய்வதற்கு யார் தகுதியுடையவன்? யார்? ஆடு வைக்கிறவனா, பயிற்சி பெற்றவனா, வனாந்தரத்தில் வாழ்கிறவனா, அரண்மனையிலே வாழ்கிறவனா? யார் தகுதி உள்ளவன்? தகுதி உள்ளவன் யார் என்று ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வனாந்தரத்தில் வாழ்கிறவர்களா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், கடைசி பிள்ளையாக இருக்கலாம். ஆண்டவரே, நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று அழைக்கப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை தேடி பார்க்கும் போது உலகத்திலே அங்கீகரிப்பு எனக்கு இல்லை, உலகத்திலே நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் வனாந்தரத்தில் என் வேலையை நான் நேர்த்தியாய் செய்கிறேன். ஒதுக்கப்பட்ட நிலைமை. எல்லாரும் கனவுக்குள்ளே கூப்பிட்டு, வா, இருக்கிற ஆடு மாடுகள் மிச்சத்தெல்லாம் ஓடி போய் வயல் என்ன செஞ்சு மேய்ச்சிட்டு வான்னு சொல்லி, இவங்களுக்கெல்லாம் முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கர்த்தர் ஒருவனை நினைத்து விட்டால், கர்த்தரை ஒருவன் ஆராதிக்கும் போது, கர்த்தரை ஒருவன் துதிக்கும் போது, பூரணமாய் மனப்பூர்வமாய் தேவனை ஆராதிக்கிற எந்த ஒரு மனுஷனிடத்திலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிக்காமல் விடமாட்டான். தேடி கண்டுபிடிக்காமல் விடமாட்டான். சவுல் செய்த விஷயம் ஆண்டவருக்கு மிக விசனமாய் போயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை மீறினது நிமித்தம் சவுல் மேல் தேவ கோபம் வந்தது. ஆனால்
இங்கே சவுலுடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு நேரம் நீ துக்கிச்சுட்டே இருப்ப, நான் தள்ளினவன நீ என்ன துக்கிச்சுட்டே இருக்க, ஓ. ஆண்டவர் அனுப்புறாரு, ஆண்டவர் அனுப்புறாரு. வேற எல்லாரையும் பாக்குறாங்க, மற்றவங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஈசாய்க்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மற்ற குமாரர்கள் மேல. ஆனா கர்த்தர் இவனை தான் தெரிந்து கொண்டுவார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாத நிலைமை என்கிற நிலைமை, ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். தாவீது கர்த்தருடைய பார்வையை அறிந்திருந்தான். அவருடைய பார்வை அவன் மேல் விழ வேண்டும் என்று அறிந்திருந்தான். எப்படி? பதினேழு அங்கே இயேசு போகும்போது அவரை உள்ளான இருதயத்திலே அறிந்திருந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்னானோ, அதே போல தாவீது தன் இருதயத்திலே தேவனை அறிந்திருந்தான். பதினேழு சொல்லும்போது தாவீதின் குமாரனே என்று சொல்கிறான். இந்த தாவீதினுடைய சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவேதான் கர்த்தருடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம், முடியாது என்கிற இடம், புறக்கணிக்கப்பட்ட இடம், யாரும் கேள்விப்படாத இடம், ஒரு புதிய இடம், ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இந்த இடங்களிலே இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவளா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ரமாவுக்கு போய்விட்டான். இதை தொடர்ந்து அடுத்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது தாவீது பெலிஸ்தனை கொன்று, பெலிஸ்தர்களுக்கு முன்பாக அந்த இடத்துல 17ஆவது அதிகாரத்திலே அவருடைய சகோதரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் வாசிப்போம். தாவீது 15ஆம் வசனத்தை சொல்லுகிறது, தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த பெலிஸ்தர் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து கோலியாத் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வார்கோதுமை பயிரையும் 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்துக்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியானிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுமகமாய் இருக்கிறார் என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் 7ஆம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாய் வசமாகிவிட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்றார்கள், யுத்தத்துக்கு ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலர்களும் பெலிஸ்தர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவன் வந்து 40 நாள் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஒரே ஒரு விஷயம் அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நன்றாக கவனிங்கள். அப்போது அவர்கள் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் எழுப்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளின்படியே சொன்னான். அதை தாவீது கேட்டான். அவனுடைய சகோதரர்கள் இங்கே 3 பேர் பட்டாளத்திலே வேலை செய்கிறார்கள். 28ஆம் வசனம் சொல்கிறது, அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட போது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யாரின் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அந்த கவனிங்கள், சகோதரன் சொல்றான். முதல்ல அப்பா கொஞ்சம் துக்கப்படுத்தினாரு, சாமுவேல் கூட கொஞ்சம் நினைச்சிட்டாரு, ஒண்ணு கொஞ்சம் சரியா வரமாட்டான் போல இருக்கு, இங்க இருக்கிறத பார்த்தா இவங்களை ஆளை பார்த்தா தான் நல்லா மாதிரி தெரியுது. ஒருவேளை ஏற்கனவே சவுலை பார்த்துட்டு அப்படி நினைச்சதுனால சாமுவேல் நினைச்சிருக்கலாம். ஆனா இங்க 40 நாள் நின்றுட்டு இருக்கீங்களே, அவன் வந்து நம்முடைய கடவுளை தூஷிக்கிறானே, கோலியாத் வந்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறானே, 40 நாள் இங்க நிக்கிற அணிவகுத்து நிக்கிற வீரர்களுக்கு ஒருவருக்கு வீரர் இல்லையா? அவனுக்குள்ள இந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டவன இந்த உள்ள தாவீதுக்கு உள்ளுக்குள்ள வந்துச்சு பாருங்க ஒரு வேகம். வீரத்தை விட தேவனுடைய ஞானம் பெரியது. உலகத்தினுடைய அங்கீகரிப்பை விட தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் பெரியது.
உலகத்தில் இருக்கிற பணத்தை விட தேவனுடைய அனுகிரகம் பெரியது. மறந்துவிடக் கூடாது. நமக்கு இருக்கிற வீரம், எனக்கு இருக்கிற ஆள்பட, இதை விட தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மகா பெரியது. எனக்கு இருக்கிற பணம், மற்ற பதவிகள் எல்லாத்தையும் விட தேவனின் மேல் வைத்திருக்கிற அனுகிரகம் மகா பெரியது என்பதை மறந்துவிடக் கூடாது. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? நான் பால் கட்டி கொடுக்கறதுக்கும் ஆர்கோதுமை கொடுக்கறதுக்கும் உனக்கு பச்சை பயிர் கொண்டு வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? You know that I am the anointed person. You know that I'm having the living God. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நான் வந்ததுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா. நீங்க எல்லாரும் நல்ல சாப்பிட்டு, இன்னைக்கு எப்படி இந்தியன் ஆர்மியா இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்மியா இருக்கட்டும், நல்ல சாப்பாடு, முதல் தரமான சாப்பாடு யாருக்கு போகுதுன்னா, முதல் தரமா முக்கியமான செலவுகள் எல்லாம் யாருக்கு போகுது? ஆர்மிக்கு தான் போகுது. நல்ல சாப்பிட்டு ரொட்டி சுடுறது மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம கிண்டல் பண்ணுவோம். ஆனா வார் வந்துருச்சுன்னா தான் அவங்களுடைய வேலை தெரியும். ஆனாலும் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளே ஆர்மிலாம் இருக்குது. ஆனா இவன் சொல்றான், இவ்வளவு பெரிய ஆர்மி அணிவகுத்து நிக்குது, இவ்வளவு பெரிய கிரியைகள் அணிவகுத்து நிக்குது. இவன் சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அங்க ஒரு விஷயம், தாவீதை எதிர்த்து நிற்கும் போது எல்லாரும் பேசும்போது தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள்ள இந்த பக்தி வைராக்கியம், தேவனை நிந்திக்கிற இந்த பெலிஸ்தன் யார்? தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல் அவனை என்ன செஞ்சான்? அழைத்தான். அப்போது எப்படிப்பா நீ செய்வ அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷயம் ஒரு சிங்கமும் ஒரு விஷயம் ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பித்தேன். என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியானாகி நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. ஜீவனுள்ள தேவனுடைய ஆர்மியோடைய பார்வையை பாருங்க, சவுலோடைய பார்வையை பாருங்க, மற்ற எல்லாருடைய பார்வையை பாருங்க. ஆனா தாவீதுடைய பார்வையை பாருங்க. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பித்த இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்று அவனை அனுப்பினார்கள். அவன் போகிறான். அவன் சொல்றான், 45ஆம் வசனத்துல சொல்றான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பான். 40 நாள் நீ ஆட்டம் போட்டுட்ட, இன்னைக்கு நீ தப்ப மாட்ட. அதே போல செய்தான். அவருடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு போட்டான். வேதம் சொன்னது, அன்றைக்கு மக்கள் எல்லாரும் சொன்னார்கள், தாவீது கொன்றது. அடுத்த அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14. தாவீது தேவனுடைய சமூகத்திலே கிருபை பெற்றான். இப்படி பாட ஆரம்பிச்சதுதான் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. 2 பேருக்குள்ள பெரிய சண்டைகள் வந்துச்சு. ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் அங்கீகரித்ததுக்கு காரணம் அவனிடத்தில் இருந்த திறமை அல்ல, அவனிடத்தில் இருந்த பணம் அல்ல, அவனிடத்தில் இருந்த அந்த செல்வாக்கல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனிடத்தில் இருந்த உண்மையை பார்த்து, அவனிடத்தில் இருந்த நேசத்தை பார்த்து அவனை எல்லாருக்கும் முன்பாக தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய செல்வத்தை ஆண்டவர் ஒருபோதும் பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய பணத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய பலனை கூட பார்க்கிறவர் அல்ல. மாறாக அவருக்கு நீங்கள் விட்டு கொடுத்து, அவருக்கு கீழ்ப்பிடிந்து, அவருக்கு அர்ப்பணித்து, அவருடைய நாமத்துக்காக நீங்கள் கொள்ளுகிற வைராக்கியத்தை உங்கள் உள்ளான இருதயத்தில் உருவாக அந்த தேவ பலனை கர்த்தர் பார்த்து எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு இடத்துல நன்றாய் கவனிங்கள், சவுலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அரசன், தாவீதும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அரசன். இவர்கள் இருவரையும் ஒரே தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் அவரே தான் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் நன்றாக ஒன்றை கவனிங்கள், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனை புறம்பே தள்ளுகிறார்,
தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனை அரசனாக்குகிறார். அப்ப ஆண்டவரே பார்த்து தெரிந்து கொண்ட ஒருவன் தன்னுடைய பார்வையிலே சரியில்லாமல் போகும்போது, தன்னுடைய பார்வையிலே அல்லது தன்னுடைய தான் வைத்திருக்கிற அந்த காரியத்தை சரியாக செயல்படுத்தாத போது தள்ளுகிறதை பார்க்கிறோம். யார் உண்மையாக இருக்கிறார் என்று பார்த்து அவனை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த கவனிங்க, இந்த ரெண்டு பேருக்கு நிறைய தாவீது கடைசி வரைக்கும், நான் காலை தியானத்திலே 2-3 நாட்களுக்கு முன்பதாக சொன்னேன், தாவீது கடைசி வரைக்கும் இந்த 18ஆம் அதிகாரத்திலிருந்து தாவீதை வேட்டையாடி கொலை செய்யும்படி சவுலுக்குள் இருக்கிற அந்த அசுத்த ஆவி கொலை செய்ய துரத்தி கொண்டே விரட்டி கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீது கொலை செய்ய முடியல. மாறாக சவுல் இரண்டொரு முறை தாவீது கையில மாட்டின போது தாவீது கொலை செய்ய துணியும். காரணம் என்னவென்றால் அவனுக்குள் இருந்த ஆவியானவர். சவுலுக்குள்ள ஒரு அசுத்தாவி தேவனால் அனுப்பப்படுகிறது, தாவீதுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். அந்த கவனிங்க, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். தேவன் பார்க்கிற பார்வை, நாம் அந்த பார்வைக்கு உண்மையா இருக்கணும்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற பாரத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தை காக்க வேண்டும், நம்முடைய தேசத்தை காக்க வேண்டும். நான் வேலை செய்யற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல, எனக்கு என்று கொடுக்கப்பட்ட வட்டாரங்கள்ல நான் சரியாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எச்சரிக்கிறார். நல்ல கவனிங்க, தாவீது புறக்கணிக்கப்பட்டிருந்தான். ஆனா தாவீதுடைய அரசாடுக்கு ஈக்குவலா வேற ஒரு அரசாங்க தான் தாவீது தவறு செய்தான். தாவீது சவுலை விட மோசமான தவறு செய்தான். ஆண்டவரே சொல்றாரு, ஓயனா உன் கையில ரத்தம் செஞ்சு இருக்கு, வேண்டாம் ஒதுக்கோ சொல்லிடாரு. ஆலயத்தை கட்ட நீ முடியாது, உன் பையன் தான் கட்டுவான் சொல்றாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீதின் மேல் தேவனுடைய பார்வை எவ்வாறு இருந்தது என்பதை தாவீது அறிந்திருந்தார். பல நேரங்கள்ல ஆண்டவரே அவங்கள பாருங்க ஆசீர்வதிக்கீங்க, இவங்களை பாருங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கீங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த வனாந்தரம், என் அண்ணன் பாருங்க வீட்டுல இருக்கிறான், என் தம்பி பாருங்க வீட்டுல இருக்கிறான், என்னோட பிள்ளைகள் பாருங்க அங்கங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே இவங்க எல்லாம் உயர்வான இடத்துல இருக்கும் போது, எல்லாம் இருந்து ஒரு செல்வாக்கான இடத்துல இருந்து நான் பாருங்க வனாந்தரத்துல இருக்கிறேன். ஆண்டவர் நல்லா கவனிங்க, வனாந்தரத்துல இருக்கிற உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், அரண்மனையில இருக்கிற அவர்களோடு கர்த்தர் இருக்கிறாரா இல்லையோ என்று தெரியாது. இது முதல் காரியம். இரண்டாவதாக வேகமாய் வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம். வேகமாக ஒரு சில காரியங்களை. இங்கே சகரியா ஆசாரியனாக இருக்கிறார். இந்த செருபாபேலை குறித்து செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் அதிபதியாக இஸ்ரவேலுக்கு மீண்டு வந்தவர்களில் அதிபதியாக இருக்கிறது குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த செருபாபேலை குறித்து சகரியா 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை தலைக்கல் என்கிற இயேசு கிறிஸ்துவை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். எனக்கு உண்டாகி அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் கர்த்தர் அறிவாய். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய பார்வை இங்கே செருபாபேல் என்றால்
பாபிலோனின் வித்து என்று பொருள். இந்த இடத்துல ஒரு பெரிய கம்பேரிசன் நடக்கிறது. இந்த கம்பேரிசன்ல சபையை குறித்தும் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறவர்கள், கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களை குறித்தும், அன்றைய தினத்திலே தேவாலயத்தை கட்டுகிறதை குறித்தும் எழுதப்படுகிறது. யோயாக்கீம் அரசனுடைய சந்ததியிலே வருகிற செயல்தியேலுடைய குமாரனாகிய செருபாபேல். இந்த செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயாசப்படுகிறார். சகரியா ஆசாரியராக இருக்கிறார். இப்போது ஒரு விஷயம் நடைபெறுகிறது. ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். என்ன? இந்த இடத்துல செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவோம். தலைக்கல் என்று சொன்னால் அங்கே அந்த இடத்துல மனுஷிக பிரகாரமாக கட்டுகிறதை சொல்கிறார்கள். ஆனால் தீர்க்க தரிசனத்துடைய அர்த்தம் என்றால் இயேசு கிறிஸ்து என்னும் தலைக்கல்லை கொண்டு வருவான். செருபாபேல் என்றால் எப்படி நான் சொன்னேன் இல்லையா, அற்பமாக எண்ணப்படுகிறவன், புறக்கணிக்கப்படுகிறவன், ஒன்றுக்கும் மனிதர்களுடைய பார்வையிலே இவன் என்ன செஞ்சிருவான் நினைக்கிறாங்க, இவன் என்ன செஞ்சிருவான், இவனால என்ன முடியும் என்று நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட கூட்டம், அப்படிப்பட்ட ஒரு அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு கூட்டத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிற கூட்டத்தை எல்லாரும் பார்த்து அற்பமாக எண்ணுவார்கள். ஆனால் அவன் தலைக்கல்லை கொண்டு வரும்போது மக்கள் எல்லாரும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஏற்றுக்கொண்டு எல்லாரும் தங்களை மனப்பூர்வமாக அந்த கிருபையின் அந்த மூளைக்கல்லுக்கு தங்களை அர்ப்பணம் செய்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே நீங்க அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். நீங்க செய்யற காரியங்கள், அன்பான ஊழியர்களே, அன்பான சுவிசேஷங்களே, நீங்க செய்யற வேலைகள் ஒருவேளை சாதாரணமாக இருக்கலாம். நானும் கூட ஊழியர்கள் வரும்போது என்ன அநேகர் பார்த்து சொன்னாங்க, இவனுக்கு ஊழிய அழைப்பு இல்லை, இவனுக்கு ஊழியம் கிடையாது, இவனெல்லாம் எப்படி ஊழியம் செய்ய போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்துல பெரிய பரிசுத்தவான்களை வைத்துதான் ஆண்டவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு யாருமே ஆண்டவருக்கு முன்னாடி ஊழியமே செய்ய முடியாது. நான் பல ஆட்களை பார்த்திருக்கேன். ஆனா ஒன்றை சொல்லுகிறேன், நானும் ஆண்டவருடைய சமூகத்துல ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அவர் நிர்ணயிக்கிறார். மற்றவங்க பார்க்கும்போது ஒரு அற்பமா நினைக்கிறாங்க. செருபாபேல் இவன் என்ன செய்ய போறான், இவன் என்ன ஒரு பெருசா செய்ய போறான். ஆனா அவன் தலைக்கல்லை கொண்டு வரும்போது, அவன் இயேசுவை கொண்டு வரும்போது அதுக்கு கிருபை உண்டாக, கிருபை உண்டாக என்று எல்லாரும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இயேசுவை கொண்டு வரும்போது நீங்கள் அற்பமாய் நினைக்கப்பட்ட இடத்திலே, நீங்கள் அற்பமாய் நினைக்கப்பட்ட இடத்திலே தேவன் உங்களை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தும்படி அவர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. செருபாபேல் கொண்டு வந்த செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு பிளம்ப் லைன் சொல்றோம் இல்லையா, அவனுடைய வேலையை ஆண்டவருடைய கண்கள் சந்தோஷமா பார்க்குது. அவன் செய்யற வேலை மனிதன் பார்க்கும்போது அற்பமா நினைக்கிறான், மனுஷன் தூசிக்கிறான். இது என்ன ஒரு வேலை, இது என்ன ஒரு தொழில், இது என்ன ஒரு ஜாதி, இது என்ன ஒரு மார்க்கம், இது என்ன இப்படிப்பட்ட கூட்டம். இந்தியாவில் நமக்கு பேரு வெளிநாட்டு கடவுள், வெளிநாட்டு பணத்தை வாங்கிட்டு நாம் எல்லாரும் மாறி இருக்கிறோம் நிறைய ஒரு சில மதவாதிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய 7 கண்கள், உலகம் முழுவதையும் பார்த்து கொண்டிருக்கிற கண்கள், நல்ல தீயோரை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள், இருதயத்தை பார்க்கிற கண்கள், ஆமா அநியாயம் செய்கிறவர்களை பார்க்கிற கண்கள், நான் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே என்னை பார்த்த கண்கள், என் முடிவு மட்டும் பார்க்கிற கண்கள், என் வாழ்க்கை முழுவதையும் பார்க்கிற கண்கள், என் கையில் இருக்கிற அற்பமானவைகளை மிக சந்தோஷமாய் அந்த சராசரத்தையும் படைத்த என்னை படைத்து என்னை வளர்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து கொள்கிறார். அற்பமா என்னப்பட்ட செருபாபேல், அந்த ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேல் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டான், செருபாபேல் இதை முடிப்பான். ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் ஆரம்பிக்கிறவர் மட்டுமல்ல, அதை நிதானமாய் முடிக்கவும் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆரம்பத்தோடு முடிந்து விடுவதில்லை, மாறாக அவர்கள் நிதானமாக முடிக்கவும் உதவி செய்கிறார். ஆகிற காரியத்தை பார்க்கும்போது அப்படிதான் செஞ்சார். இனி ஒருவரை கூட நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் இனி ஒருவர் கூட நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து
ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல முக்கியமான வார்த்தையா ஆண்டவருக்கு சொல்றாரு. மோசே மீதியான் தேசத்தில் ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்திரோன் ஆடுகளை மேய்த்து வருகிறார். அப்பொழுது வனாந்தரத்திலே அந்த ஓரே பர்வதத்திலே அங்கே ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அங்கே கர்த்தருடைய தூதனான ஒரு முச்செடியிலிருந்து உண்டாகி அக்கினி ஜுவாலை நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினி ஜுவாலைத்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறதை என்ன நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியே என்றான். அப்பொழுது அவர் இறங்கி கிண்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழட்டி போட்டு நிற்கிற பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களின் தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற, அவர் சொல்றாரு, கர்த்தர் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து, அநியாயமாய் நம்மை கொடுமை செய்கிறவர்கள், அநியாயமாய் நம்மை ஒடுக்குகிறவர்கள், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதே இல்லை, வேற வழியே இல்லை, என் சூழ்நிலையில அவர்களுக்கு நான் கட்டுப்பட்டுதான் போக வேண்டி இருக்கிறது என்கிற நிலைமையிலே உங்களை ஒடுக்குகிறவர்கள், உங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்கள், உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், உங்கள் ஆலோட்டிகள் நிமித்தம் உங்களுக்கு விரோதமாக இருந்து ஒரு பாஸாக உங்களுக்கு எதிர்த்து நின்று எதிரிகளாக நின்று செயல்படுகிற எல்லாருடைய குரலையும் கர்த்தர் கேட்கிறார். பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அமலக்காய்ட்ஸ், பெலிஸ்தர்கள், பாபிலோனியர்கள், இடையில ஏற்பட்ட எமேரியர்கள், எபூசியர்கள், இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்தார். அது மட்டுமல்ல, இன்றைய வரையிலும் கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா ஒருவேளை ஒரு சில நேரங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சில காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செய்யும்போது அடிமைத்தனத்துக்குள்ளே அனுப்புகிறார். ஆனால் அவர்களுடைய முடிவு என்ன? எதிராக இருக்கிற எல்லா கிரியைகளையும் அழித்து போடுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவர் பார்க்கிறார். ஆலோட்டிகள் நிமித்தம் நீங்கள் படுகிற பாடுகளை ஆண்டவர் பார்க்கிறார். மற்ற எல்லா எகிப்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எபூசியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அவர் சொல்றாரு, நான் இறங்கிட்டேன், என் ஜனங்களை காத்து அவங்களை அங்கிருந்து பிரிச்சு கொண்டு போய் இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரலின் சந்நிதியில் வந்து எட்டினது. நம்முடைய கூக்குரலை ஆண்டவர் பார்க்கிறவரா இருக்கிறார். நம்ம அழுகிறதை எகிப்தியர் கண்களுக்கு இவனுங்களுக்கு யாரும் கிடையாது, பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் பஞ்சம் பிழைக்க வந்தவங்க இவங்களுக்கு யாரும் கிடையாது, இவங்களை வச்சு நம்ம பிழைச்சிருவோம். எகிப்து அவ்வளவு பெரிய நல்ல சாம்ராஜ்யமானதுக்கு காரணமே இஸ்ரவேலர்கள் அங்க உழைச்சதுதான். இஸ்ரவேலுடைய உழைப்பை உறிந்து எடுத்தார்கள். மாடுகளை போல, மெஷினரிய போல பயங்கரமா வேலை வாங்கினாங்க. ஆனாலும் அதை கர்த்தர் பார்த்து கொண்டே, அவங்க நினைச்சாங்க இவங்க யாரும் கிடையாது, இவங்க அடிமைகள், விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டோம், நம்ம கொடுக்குற சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும், இவனுக்கு எவனும் கிடையாது. சொல்ல முடியுமா? உனக்கு பின்னாடி ஒருவர் இருக்கிறார். நீங்க இந்த நிலைமையில வந்திருக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் கவனிக்க முடியாது, யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, எனக்கு எதுவுமே இல்லை, ஏனென்றால் நான் இப்படிப்பட்ட இக்கத்துல இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிற, பிரச்சனையில இருக்கிறேன் நீங்க நினைக்கலாம். ஆனா ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து கொண்டே இருக்கு, உங்களை விடுதலையாக்குற ஒருவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை விடுதலையாக்குறதுக்கு அவர் பார்த்துட்டே இருக்கிறார், நேரம் பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்துட்டாரு, அவர் சொல்றாரு, இறங்கி மோசே போ. ஒரு முறை, இரண்டு முறை, 10 வாதைகள், more than 13 times they attempted to escape from Egypt. அவன் எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 12-13 அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. ஆனா ஒன்னுலயும் ஜெயிக்க முடியல. பாருங்க, ஒவ்வொரு முறையும் தடுத்து நிறுத்துறான்.
இவங்க எங்க போயிடுவாங்க? செங்கடல் வழியா போறாங்க, செங்கடல் மறிச்சிடும், செங்கடல் மறித்து விடும். செங்கடல்ல இவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். நான் போய் அவனை திருப்பி கொண்டு வந்து அவளை அடிமையாக்குவான். மனுஷனுடைய பார்வை, ராமசேசனுடைய பார்வை, எகிப்தின் மக்களுடைய பார்வைகள். நம்மிடத்தில் 600 ரதங்கள் இருக்கிறது, இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. மனிதனுடைய பார்வை. வேதம் சொல்லுகிறது, இருந்த எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய கண்கள் இஸ்ரவேல் மக்களுடைய மேல் இருந்ததுனாலே செங்கடல் பிளந்தது, அடுத்த புறம் கரையேறினார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பார்வையில் அற்பமாய் மக்களை நினைத்தவர்கள் எல்லாரும் ஒன்றுமில்லாமல் இல்பொருளான ஒரு திரியை அணைக்கிறது போல கர்த்தரவர்களை அணைத்து போட்டார். நம்ம ஒரு திரியை ஊதி நம்ம அணைக்கிறது போல கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கர்த்தருடைய பார்வையில அற்பமா நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு விசாலமான நல்ல பாதையை, திருப்தியான பாதையை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவர்களுடைய பார்வையில் இருக்கிறத அவங்கள பார்த்தோன்னா அடிமையா இருக்கிறோம், அல்லது நிர்பந்தமா இருக்கிறோம், ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், நாம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க இருக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்திலே நீங்க நினைத்தால் போதும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிக்கும் போது இந்த இடத்துல நமக்கு தெரியும், ஆபிரகாமுடைய மனைவி சாராய்க்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எகிப்து தேசத்தாலேயே ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராள் என்ன செய்தாங்க? அவருடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை அவளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாள். அதன் நிமித்தம் என்ன நடந்தது? அங்கே ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆகாருக்கு பிறந்த குழந்தை நிமித்தம் அங்கே வேதம் சொல்றது, சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். இந்த இடத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுகிற ஒரு மிஸ்டேக். கர்த்தர் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்கவில்லை. அந்த வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்காமல் தங்களுடைய மாம்சத்திலே செயல்படுகிறார்கள். அதனால வந்த விளைவு, ஆபிரகாம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பிறகு ஆபிரகாமின் மனைவி சாரா எகிப்து தேசத்திலாகிய அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தான். அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவர் கற்பம் தெரிவித்து அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியானை அற்பமாக எண்ணினார். இங்க வந்தது அடிமையா வந்தாச்சு. ஆனா இவளுடைய நினைவு கல்யாணம் பண்ணி வச்சவங்களே அற்பமா நினைக்கிறான். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். ஆபிரகாம் என்ன தப்பு செஞ்சான்னு தெரியல. இங்கிட்டும் அடி வாங்க வேண்டியது, அங்கிட்ட அடி வாங்க, ஒரு பெரிய எடுத்துக்காட்டா தான் இருக்கு. என் அடிமை பெண்ணை உமது மடியில கொடுத்தேன், அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனமுக்கும் உமக்கும் நடுவாக நியாயம் தீர்ப்பாராங்க. தப்பு செஞ்சது யாரு? தப்பு செய்ய காரணமா இருந்தது யாரு? அப்ப 2 பேருக்கு நடுவாக நியாயம் தீர்ப்பாரா என்றார். இப்படி ஒரு சண்டை வீட்டுக்குள்ள நடக்கும் போது, இப்ப இப்படிப்பட்ட சண்டை 2 பேருக்கும் கொடுமை நடக்க ஆரம்பிச்சு, பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சு. உடனே அவங்க என்ன செய்யறா? ஆகார் தன் கர்ப்பவதியா இருக்கும் போது அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போகிறார். இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் கொஞ்ச தூரம் போய் கொண்டே இருக்கும் போது என்ன நடக்கிறது? சாராயின் அடிமை பெண்ணாக ஆகாரே எங்கே இருந்து வருகிறார்? அவளுக்கு எதிர்கொண்டு தேவதூதன் வெளிப்பட்டு, நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே ஓடி போகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு நான் என் நாச்சியாரை சாராய் விட்டு ஓடி போகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கியிரு. உனக்கு இந்த வாழ்க்கை வந்ததுக்கு காரணம் அவதான். அதனால நீ அவளை மறந்து இப்படி ஓடக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டும், ஓடு என்று சொல்கிறார். அப்போது அவள் திரும்ப அங்க போகிறாள். அவருடைய பிறப்பை, அவருடைய குமாரனை குறித்தும் பிறப்பை குறித்தும் ஆண்டவர் அங்கே ஒரு சில காரியங்களை தேவதூதன் வாயிலாக சொல்லுகிறார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அடிமையையும் பார்க்கிற தேவன். அடிமையானவர்களையும் நாச்சியார் அண்டையிலே இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட். இந்த பிரச்சனைகளை மறந்து விடாதீர்கள். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தேவன் அவளையும் பார்க்கிறார், இவனை. ஆபிரகாமின் நிமித்தம் ஆசீர்வதிப்பேன். அந்த அதிகாரத்தை தொடர்ந்து 21ஆம் அதிகாரத்திலே பிள்ளை வளர்கிறது.
21ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சொன்னபடி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுக்கிறார். இப்போது இஸ்மவேல் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறார், விளையாட்டு பருவ பிள்ளை. ஈசாக்கு கை குழந்தை. இப்போது சின்ன பிள்ளைகள் இருவருக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது. அப்போது திரும்ப சாராள் ஆபிரகாமை பார்த்து இவளை கொண்டு போய் விட்டு, ஆபிரகாம் மனம் கசந்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் போன்னு சொல்லி என்ன செய்யலாம், அனுப்பி விடுகிறான். துருத்தியிலே தண்ணீர் செலவழிந்து அவள் கொண்டு வந்த போது, துருத்தியில தண்ணீர் செலவழிந்த போது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புவாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார், எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு உன் கையில பிடித்துக் கொண்டு போ, அவளை பெரிய ஜாதியாக. வணக்கத்தோட பிள்ளைகளே, அடிமையுடைய வார்த்தையையும் அடிமையுடைய சூழ்நிலையையும் அடிமைகளுடைய நிலைமைகளையும் ஆண்டவர் பார்க்கிறார், ஆட்சியா தூசிக்கிறார். சரி, திருமணம் முடிந்து விட்டது, பழைய ஏற்பாட்டு பிரமாணம் நல்ல வேலை, புதிய ஏற்பாட்டுல இப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் இல்லை. இப்படிப்பட்ட பிரமாணம் இருந்துச்சுன்னா பெரிய சிக்கலா. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவனை பார்த்தார், அவன் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவள் மேல் கண்ணோக்கமா இருந்து அவளுக்கு நன்மையான காரியங்களை செய்தார் என்று வேதம் சொல்றது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார், ஆண்டவர் உங்களை கண்ணோக்குகிறவராக இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர் ஸ்தேவான். முதல் இரத்த சாட்சியாக மரித்தவன் ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருக்கு என்று ஒதுக்கப்பட்ட வேலை சமையல் சாப்பாடுகளை பரிமாறுகிற வேலை. இப்படிப்பட்ட வேலை செய்து கொள்ளும் போது அநேகர் வந்து ஸ்தேவானிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஸ்தேவான் வல்லமையில அவன் அடையாள அற்புதங்கள் செய்வதிலே வளர்த்து காணப்பட்டான். இது எல்லாத்தையும் காட்டிலும் அடையாள அற்புதங்கள் செய்தார், செபித்தார், நன்மைகளை செய்தார். இவை எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான வேலை, ஸ்தேவானுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பிரசங்கம் தான். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லாவற்றையும் முற்பிதாக்களிடத்துல ஏற்பட்ட ஒரு வேலை, அந்த நாட்கள்ல கமாலியுடைய பாதத்துல இவர் படித்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் என்று நினைக்கிறேன். ஒருவேளை முதல் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு 2வது நாள் பிரசங்கம் பண்ணிவிட்டு வாழ்க்கை முடிந்து விட்டது, பரலோகத்துக்கு போய் சேர்ந்து விட்டார். நன்றாக கவனிங்கள், ஆண்டவருடைய கண் அவன் மேல் இருந்ததை குறித்து ஒரு அடையாளமாக வேதம் சொல்லுது. இப்போது எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பிரசங்கத்தின் கடைசியிலே தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கை கொள்ளாமல் போனீர்கள். எல்லாத்தையும் ஆபிரகாமில் இருந்து எல்லா நியாய பிரமாண தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தோம், நீங்க இதை கேட்கலையே அப்படின்னு சொல்லும் போது, இவைகளை அங்க இருந்த மக்கள் எல்லாரும் கேட்ட போது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பார்க்கிறாங்க, என்ன ஒரு சின்ன பையன், ஒரு சாதாரணமான ஆள், இன்னைக்கு வந்த ஆளு உனக்கு இவ்வளவு ஒரு திமிரா என்று சொல்லி பல்ல கடித்து கல்ல எடுத்தார்கள். என்ன நடந்தது? அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, இவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான், தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது வருஷத்துல இயேசு நிற்கிறதையும் கண்டு இவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அங்கே இருந்து இயேசு இவனை நோக்கி பார்க்கிறான். இவன் எழும்புறதுக்கு முன்னாடி, இவனுக்கு அந்த மகிமை தெரியறதுக்கு முன்னாடி இயேசு அங்கே இருந்து, அப்பா சேவான், உன்னுடைய முதல் பிரசங்கத்துல அநேகரை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க உதவி செய்திருக்கிறாய், நான் உன்னை நோக்கி பார்க்கிறேன் என்று அவர் அங்கே எழுந்து. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு அவன் மேல் ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தை வைத்தார். இன்னைக்குதான் சவுலுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் கேள்விப்பட்டதாக சரித்திரத்திலே எழுதியிருக்கிறது. ஆனால் ஸ்தேவான் என்ன செய்தான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும்,
என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். சொல்லி நிற்கிறேன் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சுற்றிலும் அவனுக்கு விரோதமான மக்கள் யாரும் கிடையாது. அவனுக்கு சொந்தக்காரர்கள், அவருடைய ஜாதிக்காரர்கள், யூதர்கள், யூத இனத்தார்கள். அவருடைய நியாய பிரமாணத்தை பற்றி தான் பேசுகிறான். எழுதப்பட்டிருக்கிற நியாய பிரமாணத்தை பற்றி தான் பேசுகிறான். ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், சத்தியத்துக்காக உங்களை எதிர்த்து கல்லெறிகிறவர்கள் உங்களை சுற்றிலும் இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் பார்க்கிறான், இவனுக்கு எவனும் கிடையாது, இப்படி விடக்கூடாது. எருசலேமில் இப்படிப்பட்ட பிரசங்கமா, எருசலேமில் இப்படிப்பட்ட விசுவாசியா? நோ, கொலை செஞ்சிருக்கோம். கல் எடுக்கிறான். இவன் பார்க்கிறது வெளிப்பிரகாரமா பார்க்கிறான். ஆண்டவர் உள்ள பார்க்கிறாரு. சேவான், நீ என்றைக்கு நீ மரிக்க துணிந்து விட்டாயோ, இனி என்னுடைய சிங்காசனத்துல எனக்கு வேலை இல்லை, எழும்பி நிற்கிறான், வா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார், உன் எளிமையை கர்த்தர் பார்க்கிறார், உன் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையை பார்க்கிறார். உன் அழைப்பிலே உன் தேவன் மக்களுடைய ஒடுக்கப்பட்டதை பார்த்து உன்னை பார்த்து நீதான் அதுக்கு சரியான ஆளு, நீ அங்க இருந்து வந்தவன், அதனுடைய சூழ்நிலைகளை தெரிந்தவன், உன்னை கொண்டுதான் இஸ்ரவேலை மீட்கணும். உன்னை பார்த்து அவர் கொடுத்திருக்கிற வேலை இல்ல சாதாரண. நாம் அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவரே தகுதி இல்லாம எங்களை இல்ல, தகுதியை உருவாக்குறதுக்கு தான் எகிப்துக்குள்ள உன்னை அனுப்பி அங்க இருந்து வெளியே கொண்டு வந்து என்னோட பயிற்சி கொடுத்தேன். தகுதியை உருவாக்குறதுக்கு தான் உன்னை அங்க இருந்து எடுத்தேன். ஏன் உன்னை அங்க இருந்து எடுத்த தெரியுமா? நீ அங்க உனக்கு வேலை இருக்கு. அவங்க பாக்குற மாதிரி நான் பார்க்கல. நீ அற்பமானவன் தெரியும், நீ ஒன்றுமில்லாதவன் தெரியும், புறக்கணிக்கப்பட்டவன் தெரியும். ஆனாலும் உன்னை கொண்டுதான் இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியும். உன்னை சுற்றி நிற்கிற ஒருத்தன் கூட அதுக்கு தகுதியா இருக்கானோ இல்லையோ தெரியாது. ஒன்று மட்டும் நான் சொல்றேன், நீ தகுதியா இருக்கிற என்பதை நான் சோதித்து அறிந்துதான் எடுத்துருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் யாரும் வெளியே நிற்போமா? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி படைக்கிறோம். ஆண்டவரே, தாவீதை குறித்து நாங்கள் வாசித்தோம். சகரியா புஸ்தகத்திலே செருபாபேலை குறித்து நாங்கள் வாசித்தோம். மோசேயை குறித்து வாசித்தோம். ஸ்தேவானை குறித்து வாசித்தோம். நிறைய இருக்குது ஆண்டவரே. இன்னும் பைபிள்ல நாங்க பார்த்தா ஏகப்பட்டது. நீ கண்ணோக்கி பார்த்த மனிதர்கள் மட்டுமே இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்கள். எங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறீர், எங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறீர் என்று அறிந்து இந்த கால வேளையில சமூகத்தில் வருகிறோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். என் தகப்பன், என்னுடைய சகோதரர்கள் எங்களை அற்பமாக நினைக்கலாம், எங்கள் ஜனங்கள் எங்களை அற்பமாக நினைக்கலாம், எங்களை நம்பாமல் நினைக்கலாம். என்னை சுற்றிலும் நிற்கிறவர்கள் கல்லோடு கூட நின்று கொண்டிருக்கிறோம். இவன் தேவனுக்கு என்ன பெரிசாக செய்ய முடியும் என்று நினைக்கலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும். உம்முடைய பார்வை என் மேல் இருக்கிறது, உம்முடைய பார்வை எங்கள் மேல் இருக்கிறது. உம்முடைய பார்வை எங்கள் மேல் இருக்கத்தக்க எங்களுடைய நடத்தை உம்மோடு கூட இருக்குமானால் வாழ்க்கையில மகத்தான காரியங்களை பார்ப்போம் என்று அறிந்து இந்த கால வேளையில உங்களுடைய பார்வைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பார்க்கணும்னா நீங்க பெரிய காணிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் பார்க்கணும்னா நீங்க பெரிய பரிசுத்தவானாக வாழ வேண்டும் அப்படி என்று நீங்க வெளிப்பிரகாரமாக காண்பிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் பார்க்கணும்னா நீங்க மற்றவங்க இந்த உலகத்துக்கே பெரிய பெரிய காரியங்களை செய்யணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை பார்க்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது உங்களை தனிமைப்படுத்த வேண்டும், தேவனிடத்தில் உறவாட வேண்டும், தேவனுக்கும் உங்களுக்கு உரிய உறவை பலப்படுத்தும் போது ஜெபம், ஆண்டவருடைய தனிப்பட்ட அந்தரங்க ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை நீங்கள் பலப்படுத்தும் போது அவருடைய பார்வை எப்போதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். பல நேரத்துல மோசே ஆண்டவர் வனாந்தரத்துக்கு அழைச்சிட்டு போனது போல பல நேரத்துல நம்மை கூட வனாந்தரத்துல நீ வந்து வனாந்தர வாழ்க்கை யாரும் வேண்டாம், நீ வா, நான் உன் கூட பேசணும், நான் உன்னை பார்க்கணும். தாவீதை ஆடுகளோட காட்டுக்குள்ள நடத்த நோக்கம், நான் உனக்கு பயிற்சி கொடுக்கணும். I need to see you every day. ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? நான் உன்னை பார்க்கணும், உன்னை பேசணும், உன்னோட கூட பேசணும். நண்பு சகோதரியே, நண்பு சகோதரனே, இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய பார்வை எங்க மேல இருக்கத்தக்க எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? I need to see you. I have come here to visit your whole family. சொன்னா, நாங்க ஜீவானியா இருக்கிறோம், மோள எதிர்த்து நின்று பேச முடியாத அளவுக்கு பாவம் செய்து விட்டோம். நண்பு சகோதரியை, நண்பு சகோதரன், நேரம் இல்லை, அதனால ஆதாமை பற்றி பேச முடியவில்லை. நண்பு சகோதரனை, சகோதரி, கர்த்தர் உன்னை பார்க்க இந்த கால வேளையில வந்திருக்கிறார். மனுஷனுடைய பார்வைக்கு பெருமையா தெரிவதற்கு இடம் கொடுத்து விடாதே. தேவனுடைய பார்வைக்கு நிறுத்திக் கொடு. அவர் பார்வை, அவருடைய கண்காணிப்புல, அவருடைய நடத்துதல்ல, அவருடைய பார்வை, அவர் இருதயத்தை பார்க்கிற அளவுக்கு இருதயத்துல வெளியில எப்போதும் அவருக்கு பிரியமாய் காணப்பட பிரயாசம். நீங்கள் அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் எங்களோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்தும். பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். உங்களுடைய பிரியமான ஆண்டவரே வேத வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டுகளை தேர்ச்சி, எங்களை ஆற்றி, எங்களை எச்சரித்து ஆண்டவரே இன்னும் உங்களுக்குள்ள பலப்பட உதவி செய்ததற்காக சொல்றோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாட்கள்ல எல்லா இடங்களிலும் இருந்து பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மாலை கூகுள் மீட்ல தொடர்ந்து நாங்கள் யாரும் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யணும். விசேஷமாக பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள், தசபாகங்கள், ஆண்டவரை இடைநாட்கள், அறிவிப்புகள், இன்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யாருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் களப்பணியாளர்கள் இன்று உதவி செய்கிற, சேவை செய்கிற, மருத்துவ பணிகள் செய்கிற, தூய்மை பணிகள் செய்கிற, அரசாங்க பணிகள் செய்கிற, பேங்க் பணிகள் செய்கிற, காவல்துறை பணிகள் செய்கிற யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் மேலுடைய பாதுகாவல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் யாவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமையாக உங்களுடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அநியமிக்க வழி நடத்தலும் பாதுகாப்பும் இன்றும் இதுவும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you. Thank you.